வணக்கம் நண்பர்களே, நல்லா இருக்கீங்களா? ஹோம் டூர் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். என் பேர் சதீஷ்குமார். இந்த சேனலை புதுசாக பார்க்குறவங்களுக்காக ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். நம்ம சேனலில் புதுசாக வீடு கட்டுறவங்க என்ன மாதிரி டிசைனில் கட்டுறாங்கன்றதை போட்டுட்ருக்கோம். மெயினாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் என்ன மாதிரியான நாலேஜ் நம்மளால் கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துட்ருக்கோம். அதுக்கு மெயினாக சப்போர்ட்டிவாக இருக்கிறது திரு முத்துக்குமார் அவர்கள். ஏற்கனவே இருக்கிற வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். யங்ஸ்டர், இன்ஜினியர், கான்ட்ராக்டர், நிறைய சைட்டு பண்ணிகிட்ருக்கார். மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற மேலூர் தான் அவரோட சொந்த ஊர். இதுக்கு முன்னாடி வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலூரோட சைட்டு, அவரோட வீடெல்லாம் பார்த்தோம் இல்லையா? இப்போ நம்ம நிற்கிறது மதுரை கருப்பையன் பக்கத்தில் நிற்கிறோம். அங்கே ஒரு வீடு பேஸ்மெண்ட் வேலை நடந்துகிட்ருக்கு. அங்கே என்ன பார்க்க போகிறோன்னா, முக்கியமான விஷயம், நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் என்னென்னா, பேஸ்மெண்ட்டில் இந்த மாதிரி எழுப்புவாங்க, மண்ணை கொட்டுவாங்க, அடுத்தடுத்து கட்டடம் எழுப்புவாங்க. ஆனால் இந்த விஷயம் உண்மையிலே நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயத்த இந்த வீடியோவில் பதிவு பண்ணுறது என்னோடய நோக்கம். என்னென்னா, இதில் நிறைய பிராண்ட் இருக்குது. இந்த பிராண்டை பற்றி நம்ம பேச அவசியம் இல்லை. எதுக்குன்னா, இதோட வேலை என்ன, இந்த மருந்து வந்து எதுக்கு பேஸ்மெண்ட்டில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயங்களை இன்ஜினியர் சார் முத்துக்குமார் சார் பேசுவார். வாங்க வீடியோ கொண்டு போகலாம். சார் வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? வணக்கம் சார், நல்லா இருக்கேன். இல்லை, வீடியோ ஃபார்மாலிட்டிஸ். ஓகே. ஹோம் டூர் தமிழ் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். ஃபைன் சார். இந்த பேஸ்மெண்ட்டில் இந்த மருந்து எதுக்காக ஊற்றுறோன்ற விஷயத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இப்போ பெரும்பாலும் சார் வீடுகளில் பார்த்தீங்கன்னா டைல்ஸ் ஒட்டினதுக்கப்புறம் வந்து எறும்பு வந்து புத்து வைக்கிற மாதிரி வைக்கும். சரிங்களா? இருக்க டைல்ஸு கீழே இருக்க மண்ணை பூரா என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா எடுத்து கொண்டாந்து வெளியே வச்சிடும். வெளியே வச்சிச்சுன்னா அந்த டைல்ஸு கீழே கேப் விழுக ஆரம்பிச்சிடும். அப்போ நடக்கும்போதோ இல்லை வந்து வெயிட்டான பொருள் அந்த இடத்துல ஏற்றும்போதோ டைல்ஸ் ப்ரோக்கன் ஆகிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்க. இப்போ அதுக்கு மேஜர் ப்ராப்ளம் தர்றது யார்? எறும்பும் கரையானது தான் அந்த பிரச்சனைக்கு காரணம். ஸோ அவங்கள காலி பண்ணுறதுக்கு தான் வந்து நம்ம இந்த மருந்து வந்து பேஸ்மெண்ட்டில் நம்ம கொடுக்குறோம். ஓ சரிங்க. ஆமாம். இது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, கீழே வந்து டைல்ஸில் உள்ள கேப்பில் உள்ளே போய் அது புத்து வைக்கிறதுக்கு எறும்பு போகாமல் தடுக்கிறதுக்காகத்தான் இந்த ப்ராசஸ் நம்ம பண்ணுறோம் எல்லா பேஸ்மெண்ட்லேயுமே. அப்போது தரமட்டத்துலேருந்து இப்போ நம்ம நிற்கிறது எத்தனை அடி? இது வந்து உங்களுக்கு 5 ஃபீட் ரைஸ். 5 ஃபீட். ஆமாம். இந்த மருந்து வந்து கீழே வரைக்கும் போயிருமா? இல்லை நமக்கு அந்த அளவுக்கு தேவையில்லை. நமக்கு வந்து டைல்ஸு கீழே தான் போய் சப்போர்ட்டாக இருந்தால் போதும். ஆமாம், டைல்ஸு கீழே இருக்க மண்ணை எடுக்கக்கூடாது. அதுக்காக நம்ம இதை வந்து நம்ம பண்ணுறோம். இது வந்து ஒரு அடி டெப்த்து வந்து நம்ம கீழே கொடுத்துருக்கோம். ஒரு அடி அகல ஸ்பேஸில் வந்து நம்ம அந்த ஹோல்ஸ் எல்லாமே பார்த்துருப்போம், தெரிஞ்சு போடுறாங்க, போட்டிருப்போம். இது எல்லாத்துலேயுமே வந்து நம்ம மருந்து ஊற்றும் போது ஒன்றுக்கு ஒன்று ஸ்ப்ரெட் ஆயிரும், கீழே தரையிலே ஸ்ப்ரெட் ஆயிரும் மருந்து. அப்படி ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து நமக்கு ஒரு கரையாக எறும்புட்டு இருந்து நம்ம எத்தனை வருஷத்துக்கு வரும்? எத்தனை வருஷத்துக்கு எறும்பு வராது? இது நம்ம மெயின்டைன் பண்ணுற பொறுத்து சார். வீட்டில் வந்து அதிகமான பொருட்களை வந்து சின்ன குழந்தைங்க சாப்பிட்டு மிச்சரு முறுக்கு எல்லாம் கீழே சிந்தி நம்ம எப்படி வீட்டை பார்த்துக்கிறோன்ற பொறுத்தா இருக்குது சார். இந்த சிஸ்டம், இந்த முறை எத்தனை வருஷமாக இருக்குது? இதுக்கு முன்னாடியில் இருந்துச்சா இல்லை இப்போ இது நவீனமாக இருக்கா? சார் இருந்துச்சு. ரீசெண்டாக இப்போ ஒரு 4-5 வருஷத்துக்கு அப்புறம் தான் இது அவேர்னஸில் வருது. ஆமாம். ஓஹோ. அப்போ பழைய வீடுகள்லாம் எறும்பு வர்றதுக்கும் கரையான் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குன்றீங்க. ஒரு 10 வருஷம் முன்னாடி இருக்கும் கரையான் எறும்பு வைக்காமலாம் இருக்காது சார். இப்போ சப்போஸ் கரையாவும் புத்து வச்சிருச்சு, வருது, எறும்பு வந்துருச்சு, அப்போ அதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? எறும்பு வந்துருச்சு அப்படின்னா எந்த இடத்துல புத்து வருது, எந்த டைல்ஸு கீழே வருது, எந்த கிரானைட் கீழே வருதுன்னு பார்த்துட்டு, இப்போ இந்த இடத்துல வருது இல்லை அந்த இடத்துல ஓட்டை போடுன்னு வச்சுக்கலாம். எனக்குள்ள ஓட்டை போட்டு எறும்பெல்லாம் உள்ளேருந்து வருது. எப்படியா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் எறும்பு வந்து வெளியிலேருந்து தான் வரும். ஆமாம், வெளியிலேருந்து ஜன்னல் வழியாவோ டோர் வழியாவோ இதுக்குள்ளே உள்ளே போவாப்புல. இதுக்குள்ளே போகிறாங்கன்னா என்ன பண்ணணும்? இதுக்குள்ள நம்ம எந்த இடத்துல புத்து வைக்குதுன்னு பார்க்கணும் சார். அது மண்ணை பூரா வெளியில் கொண்டு வந்து வைக்கும். மண்ணை வெளியே கொண்டாந்து வைக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த இடத்துல அந்த மாதிரி கரையா மருந்து எறும்பு மருந்து வாங்கி அந்த இடத்த வந்து நல்லா அந்த வாயை வந்து துவாரப்பதியை வந்து நல்லா பெருசாக்கிட்டு நல்லா உள்ளே ஊற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து சீல் பண்ணிடணும். டைல்ஸுக்கு வந்து அடைக்கிறதுக்கு தனியாக ஃபில்லர் இருக்குது. அந்த ஃபில்லர் வாங்கி கிரவுட்டுன்னு சொல்லுவோம். கிரவுட்டை வாங்கி நம்ம கிரவுட் வாங்கி டைல்ஸு கேப் வச்சுட்டோம்னா வராது. இல்லை, நான் வீடுகளில் பண்ணுவேன், இந்த எறும்பு வராமல் இருக்கிறதுக்காக சாக்பீஸ் வச்சு போடுவேன். ஆமாம், அந்த மாதிரி போட்டேன், வேலை முடிஞ்சு. அது இது பெர்மனன்ட் சொல்யூஷன் இல்லை சார். அது நீங்கள் வர ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் வரைஞ்சிக்கிட்டே இருக்கணும், போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படியே இருந்தால் நீங்கள் ஆர்டிஸ்ட் ஆயிடலாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஜஸ்ட் பெர்மனன்ட் சொல்யூஷன் தான் நமக்கு என்ன வேணும், பர்மனெண்ட்டாக பண்ணுறது. ஆமாம். ஃபைன். ஆமாம், நம்ம வீட்டை வந்து மெயின்டைன் பண்ணுற பொறுத்து இருக்குது சார். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீடுகளில் வந்து கொஞ்சம் சுத்தபத்தமாக வச்சுக்கிட்டோம்னா
நமக்கு வந்து எறும்புகள் வந்து பொத்து வைக்காது. அதை மீறி வச்சாலும் நம்ம இப்போ நான் சொன்ன மாதிரி நம்ம பண்ணிட்டோம்னா. இது ஒரு மெயினான ஒரு கேள்வி. ஒரு 5-6 வருஷத்துக்கு தாங்குன்றீங்க. ஆமாம். அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த டைல்ஸ் எடுத்து இதே மெத்தடு செய்யணுமா? இல்லை 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 இது வராது. இது ஒன்ஸ் ஊற்றிட்டோம்னாலே வராது. லைஃப் டைம் லைஃப் டைம்னு சொல்ல முடியாது. சில இடங்களில் வரும். அதாவது ஒரு 5 to 7 இயர்ஸ்க்கு அப்புறம் வருதுன்னு வைங்களேன். அப்படி வந்தாலும் கூட நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல நான் அப்போ சொன்ன மாதிரி அந்த இடத்த அந்த துவாரப்பகுதியை பெருசாக்கிட்டு இதே மாதிரி மருந்தை ஊற்றி அதுக்கப்புறம் வந்து கிரவுட் வச்சு நம்ம சீல் பண்ணிடுறோம். அதுக்கப்புறமா வந்து அந்த ப்ராப்ளம் எதுவும் இருக்காது. புதுசாக பார்க்குற நண்பர்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். பேஸ்மெண்ட்டில் பண்ணும்போது இதை பண்ணிட்டோம்னா கொஞ்சம் பெஸ்ட். நம்ம வீடு கட்டும்போது பேஸ்மெண்ட்டில் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த சிஸ்டம் தான் பண்ணணும். ஏன்னா எல்லா ஊர்கள்லையும் ஒருவேளை தெரிஞ்சவங்களுக்கு இதெல்லாம் ஒரு டாப்பிக்னு பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கலாம். ஆனால் தெரியாதவங்களுக்கு இது புது விஷயம் தானே, அப்படியா அப்படின்ட்டு அப்படியே ஒரு லைக்கை போட்டுருங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கிட்டும். ஏன்னா ஒரு மனிதனுடைய வாழ்நாட்களில் வீடு என்பது தான் அவருடைய அங்கீகாரம், அவருடைய கனவு. அவர் ஒரு மனிதன் எப்படி வாழ்ந்தான்ற அடையாளம் வீடுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி நிறைய பேர் கனவு தான். எனக்கு கூட அதுதான் கனவு. குறிப்பாக சென்னை வாழ் மக்களுக்கெல்லாம் பெரிய பெரிய கனவு. ஸோ வீடு கட்டும்போது இந்த விஷயத்தையும் ஃபாலோ பண்ணிங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். வீடு கட்டும்போது நான் எந்த மாதிரி ப்ராப்பராக கட்டணும், அதை எப்படி எக்கனாமிக்கலாக கட்டணும், அதை எப்படி பெஸ்ட்டாக பண்ணலான்ற விஷயங்களை அடுத்தடுத்து வீடியோ போட்டுகிட்டே வர்றோம். ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப கவனமாக இருங்க. தேங்க்யூ.